நெடுந்தீவு முழுமைக்கும் உப்பு நீரை குடிக்க திணிக்காதே உப்பு நீரை அந்த படகு இயங்கும் போது ஆடிய இலவச படகும் பயணம் செய்யப்படுகிறது. அப்ப இங்க உள்ள ஒரு சில பயணிகள் என்ன செய்கிறார்கள், எங்களுக்கு 50 ரூபா 100 ரூபா 200 ரூபா மிச்சமாதேன் என்று இலவச படகத்தை நாடுகிறார்கள். அப்ப தனியார் படகுக்காரன் 4 பேரையும் 3 பேரையும் குருவட்டான் கூட்டியாறதுக்கு அவனுக்கு கட்டுப்படியாது. அப்ப முக்கிய காரணம் யார் ஏற்கிறார்களோ இல்லையோ இந்த இலவச பயணம் கடல் போக்குவரத்து என்பதை நிப்பாட்ட வேண்டும். வருமானத்தை ஈட்டினால்தான் பிள்ளைகளை படிப்பிக்க முடியும், அவர்களுடைய அன்றாட சீவியத்தை போக்க முடியும். அவ்வாறான ஒரு நிலையிலே வைத்தியசாலை என்பது மிக முக்கியமானதாக இருக்கிறது. ஆனால் இந்த வைத்தியசாலையிலே அடிப்படை வசதிகள் கிடையாது. தாதியர்கள் இல்லை, மருந்து கொடுப்பவர்கள் இல்லை, வைத்தியர்கள் வருவதும் போவதும் என்கின்ற ஒரு நிலைமைதான் காணப்படுகிறது. 2 படகுகளும் தற்பொழுது பழுதடைந்திருக்கிறது. நெடுந்தாரகை மட்டும் இப்பொழுது சேவையில் ஈடுபடுகிறது. இந்த நெடுந்தாரகை மட்டும் எங்களுடைய போக்குவரத்தை சீர் செய்ய போதுமானதாக இல்லை. நாளாந்தம் அரச உத்தியோகத்தர்கள் நெடுந்தீவை நோக்கி வருகிறார்கள். நெடுந்தீவு மக்கள் பிரயாணம் செய்கிறார்கள். சுற்றுலா பயணிகள் வந்த வண்ணமாக இருக்கிறார்கள். ஆனால் 100 பயணிகளுக்கு மேல் இறங்கு துறைகளில் போகின்ற பொழுது அங்கே நிறுத்தப்படுகிற தன்மை இருக்கிறது. வாராங்களும் இல்ல, பாதை சரியில்லை, நாங்கள் என்னன்னு உங்களை ஏத்துறதுண்டு வாராங்களும் இல்லை. எங்களுக்கு இந்த பாதையை முதலில் எங்களை சரி பண்ணி தருவணும். இழுத்தடிக்காமல் மேற்கூர் மக்கள் சுயமாக எங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து போற அளவுக்கு எங்களுடைய பாதை பிரதானமாக இருக்கிறது. துறையில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் போன்றவற்றை நிவர்த்தி செய்யும் மூலமாக எமது மக்களின் அடிப்படை தேவைகளை வலியுறுத்திய ஜனநாயக வழியில் அமைந்த கவன ஆசிரியர் பற்றாக்குறையை உடனே நீக்கு. ஆசிரியர் பற்றாக்குறையை இலங்கையின் நெடுந்தீவில் இன்று காலை வெடித்த மக்கள் போராட்டம் ஒட்டுமொத்த நாட்டையுமே திரும்பி பார்க்க வைத்துள்ளது. தமது அடிப்படை தேவைகளை கூட பூர்த்தி செய்ய முடியாத அரசாங்கத்தின் மெத்தன போக்கை கண்டித்து நெடுந்தீவு மக்கள் இன்று வீதியில் இறங்கி போராடினார்கள். உப்பு நீரை குடிக்க திணிக்காதே உப்பு நீரை குடிக்க தாராப்பட்டி நீரை சுரண்டாதே. நெடுந்தீவு பிரதேச செயலகத்திற்கு முன்பாக ஆரம்பமான இந்த போராட்டம் ஒரு மாபெரும் மக்கள் பேரணியாக உருவெடுத்தது. பல தசாப்தங்களாக தொடரும் தீர்க்கப்படாத பிரச்சினைகளால் விரக்தியின் எல்லைக்கே சென்ற மக்கள் ஆவேசமான முழக்கங்களை எழுப்பினர். தூய குடிநீரை வழங்கு தூய குடிநீரை. இன்றைய போராட்டத்தின் முக்கியமான விடயமே தாகத்தில் தவிக்கிறது நெடுந்தீவு, கச்சதீவை நீயே வைத்துக்கொள், நெடுந்தீவை இந்தியாவிடம் கொடுத்துவிடு, நெடுந்தீவை இந்தியாவோடு இணைத்துவிடு எனும் பதாகைகளை மக்கள் ஏந்தியிருந்தனர். இவை அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அடிப்படை தேவைகளான கடல் போக்குவரத்து, அடிப்படை கல்வி, எங்களுடைய நெடுந்தீவு மேற்கினுடைய பிரதான வீதி திருத்தம், வைத்தியசாலையில் காணப்படுகின்ற குறைபாடுடன் உங்களுடைய சுகாதார தேவைகள், மாணவருடைய அடிப்படை கல்வி ஆகிய 5 அம்ச கோரிக்கைகளை வைத்து இன்றைய நாளிலே நாங்கள் ஒரு ஜனநாயக வழியை பின்பற்றிய கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்றினை நெடுந்தீவிலே மேற்கொண்டிருக்கிறோம். நெடுந்தீவு மாவெளி துறைமுகத்திலே இருந்து பிரதேச செயலகத்தை நோக்கி ஜனநாயக விளிமியங்களை பின்பற்றிய இந்த போராட்டம் தற்பொழுது நிறைவுக்கு வந்திருக்கிறது. ஆனாலும் எங்களுடைய உரிமை போராட்டம், எங்களுக்கு கிடைக்க வேண்டிய தீர்வு கிடைக்கும் வரை நாங்கள் உறுதியோடு போராடுவோம். இந்த கடல் போக்குவரத்து என்பது காலாகாலமாக எங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை. வீதி அபிவிருத்தி அதிகார சபையினர் ஒரு பாராமுகமாக இருப்பதும், இந்த கடல் போக்குவரத்துக்கு முக்கிய பங்காற்ற வேண்டிய வீதி அபிவிருத்தி அதிகார சபை
தன்னுடைய தகுந்த பதிலை வழங்காமல் இருப்பதும் மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு ஐயப்பாடாக இருக்கிறது. குமுதினி, வடதாரகை, நெடுந்தாரகை என்ற 3 கடற்கலங்கள் அவனிடம் இருக்கிற பொழுதும் வடதாரகை, குமுதினி ஆகிய 2 படகுகளும் தற்பொழுது பழுதடைந்திருக்கிறது. நெடுந்தாரகை மட்டும் இப்பொழுது சேவையிலே ஈடுபடுகிறது. இந்த நெடுந்தாரகை மட்டும் எங்களுடைய போக்குவரத்தை சீர் செய்ய போதுமானதாக இல்லை. நாளாந்தம் அரச உத்தியோகத்தர்கள் நெடுந்தீவை நோக்கி வருகிறார்கள். நெடுந்தீவு மக்கள் பிரயாணம் செய்கிறார்கள். சுற்றுலா பயணிகள் வந்த வண்ணமாக இருக்கிறார்கள். ஆனால் 100 பயணிகளுக்கு மேல் இறங்கு துறைகளில் போகின்ற பொழுது அங்கே நிறுத்தப்படுகிற தன்மை இருக்கிறது. எனவே அந்த இடங்களிலே எங்களுக்கான சரியான போக்குவரத்து தன்மை மறுக்கப்படுகிறது. நாங்கள் கடந்த காலங்களிலே போராட்ட சூழ்நிலையிலும் கூட நாங்கள் சிறிய தனியார் படகுகளிலே தான் நாங்கள் பயணித்திருந்தோம். அப்பொழுது கூட நாங்கள் நிரந்தரமாக சுதந்திரமாக எங்களுடைய பயணத்தை மேற்கொண்டோம். ஆனால் இப்பொழுது பயணங்களிலே அருவருக்கிற தன்மையும் பயணிகளை இன்சைப்படுத்துகின்ற செயற்பாடுகள் பல நிறைவேறுகிறதும் எங்களுக்கு உண்மையிலே ஒரு அச்சத்தை ஏற்படுத்துகிறது. அதே போல இந்த குமுதினி படகு 2009ஆம் ஆண்டுக்கு பின்னர் 4 முறைகள் திருத்தப்பட்டிருக்கிறது. பல லட்சம் ரூபாய் செலவுகள் செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்ஜின் மாற்றம் செய்ய வேண்டிய எந்த செலவுகளும் செய்யப்படவில்லை. எனவே இந்த குமுதினி படகு திருத்தம் செய்வதிலே எங்களுக்கு ஐயப்பாடு இருக்கிறது. ஏற்கனவே கடந்த காலங்களில் திருத்தப்பட்டவற்றிலே எங்களுக்கு சந்தேகம் இருக்கிறது என்பதை கடந்த வருடம் 5ஆம் மாதம் நடைபெற்ற ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே குமுதினி படகுக்காக திருத்தம் செய்யப்பட்ட நிதி மீளாவி செய்யப்பட வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கை ஏகமனதாக அந்த ஒருங்கிணைப்பு கூட்டத்திலே தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டது. ஆனாலும் கூட அது குறித்து மீளாய்வுகள் செய்யப்படவில்லை. கடந்த காலங்களோடு ஒப்பிடுகிற பொழுது 30 வருட காலத்திலும் எங்களுடைய இந்த ஆட்சியிலும் எங்களுக்கான நிரந்தரமான எந்த தீர்வுகளும் வழங்கப்படவில்லை. ஆனால் இப்பொழுது இருக்கிற அரசாங்கம் குருகட்டுவார் இறங்கு துறைமுகத்தை புனரமைப்பு செய்கின்ற அந்த நிகழ்வை நாங்கள் உண்மையிலே வரவேற்கிறோம். அதே போல நெடுந்தீவிலே எரிபொருள் நிரப்பு நிலையத்தை அமைப்பதற்கான ஆரம்ப கட்டங்கள் வேலைகள் செய்யப்பட்டு நகர அபிவிருத்தி அதிகார சபையினுடைய அனுமதிகள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. மிக விரைவாக அதனை ஆரம்பிப்பதாக சொல்லி இருக்கக்கூடிய இந்த விடயங்களை நாங்கள் உண்மையிலே வரவேற்கிறோம். அது குறித்து நாங்கள் ஏற்கனவே நடந்த ஒருங்கிணைப்பு கூட்டத்திலேயும் ஒருங்கிணைப்பு குழு தலைவர்களுக்கு நன்றி கூறியிருக்கிறோம். ஆனாலும் நாங்கள் கோருவது, நாங்கள் வேண்டுவது எங்களுடைய இந்த அடிப்படை பிரச்சனைகளை மாத்திரமே நாங்கள் மையப்படுத்திக் கொள்கிறோம். மேற்கு வீதி திருத்தம் என்பது கட்டம் கட்டமாக திருத்தப்பட்டு 1.5 கிலோமீட்டருக்கு மேற்பட்ட பகுதி கடந்த நீண்ட நாட்களாக திருத்தம் செய்யப்படாது இருக்கிறது. அந்த பயணத்தாலே பிரயாணம் செய்ய முடியாத ஒரு துர்ப்பாக்கிய நிலை அந்த மக்களுக்கு இருக்கிறது. மேற்கு பிரதேசத்திலே வாழுகின்ற அனைத்து மக்களும் பிரதேச செயலகம், வைத்தியசாலை, தங்களுடைய நாளாந்த போக்குவரத்துக்கு மாவலி துறைமுகம் போன்ற அனைத்து தேவைகளுக்கும் அந்த மேற்கு பிரதான வீதியை பயன்படுத்த வேண்டிய உண்மையான தேவை இருக்கிறது. ஆனால் அந்த மக்களுடைய அந்த வீதி திருத்தத்தை அரசு வீதி அபிவிருத்தி அதிகார சபை பாராமுகமாக இருப்பது எங்களுக்கு மிகுந்த வேதனையை உண்டு பண்ணுகிறது. எனவே அந்த வீதி திருத்தத்தை நாங்கள் உடனடியாக வீதி அபிவிருத்தி அதிகார சபை ஆரம்பிக்க வேண்டும் என்று கூறுகிறோம். அதே போல கல்வி என்று எடுக்கிற பொழுது யாழ்ப்பாணத்தை போன்று அல்ல, நெடுந்தீவிலே பாடசாலை கல்வி மாத்திரமே இருக்கிறது. யாழ்ப்பாணத்திலே கல்வி கற்க முடியாவிட்டால் அவர் தனியார் வகுப்பறைகளை நாடி செல்வார்கள், அல்லாவிட்டால் ஒரு பர்சனல் கிளாஸுக்கு போவார். ஆனால் எங்களிடம் இருக்கிறது. ஆனால் அதே போல இங்கே உயர்தரத்திலே கலைப்பிரிவு மாத்திரமே காணப்படுகிறது. 2003ஆம் ஆண்டுக்கு பின்பு இங்கு வர்த்தக பிரிவு கூட இல்லை. ஆனால் இந்த கலைப்பிரிவுக்கு கூட ஆசிரியர்களை போடாதிருப்பது எங்களுடைய மாணவருடைய எதிர்கால கல்வி சீரமைக்கப்படவில்லை என்பது எங்களுடைய கேள்விக்குறியாக இருக்கிறது. உதாரணமாக முக்கியமான பாடங்களான புவியியல், வரலாறு, தமிழ் போன்ற பாடங்களுக்கான ஆசிரியர்கள் இல்லை. தமிழ் பாடத்துக்கான ஆசிரியர்கள் 3 நாட்களுக்கு மகா வித்தியாலயத்திலும் 2 நாட்கள் ரோக்கா மகளிர் கல்லூரியிலும் கற்பிக்கிறார். எனவே ஒரு தமிழ் பாடத்துக்கு கூட 5 நாட்களுக்கு ஒரு ஆசிரியரை போட முடியாத நிலைமை காணப்படுகிறது. அதே போல மஹிந்தோதயா திட்டத்திலே கட்டுப்பட்ட மஹிந்தோதயா கணனி கூடம் 65 கம்ப்யூட்டருக்கு மேல் காணப்படுகிறது. ஆனால் அவற்றை பயன்படுத்துவதற்கோ அவற்றை கற்பிப்பதற்கோ ஒரு ICT ஆசிரியர் இல்லை. அதனால் அவை அனைத்தும் அங்கே பழுதடைகின்ற சந்தர்ப்பங்கள் காணப்பட்டது. இது குறித்து நாங்கள் பல தடவைகள் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலேயும் பாடசாலையுடைய அபிவிருத்தி கூட்டங்களிலேயும் பல்வேறு அபிவிருத்தி கூட்டங்களில் நாங்கள் கூறிய பொழுதும் எந்த விதத்திலும் அதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதில்லை. அதே போலதான் வைத்தியசாலையிலே மருந்து கலவையாளர் என்பது இல்லை. அவர் ஒவ்வொரு நாளும் காலையிலே வந்து 3 மணி வள்ளத்திலே திரும்ப அவை 2 மணிக்கு பிற்பாடு மருந்தெடுக்க போகின்றவர்கள் மருந்தாளர் இல்லாததால் சிறிய வருத்தத்துக்கு போனாலும் அவர்கள் வைத்தியசாலையிலே தங்கி நின்றதால் சிகிச்சை பெற வேண்டிய துப்பாக்கிய நிலை இருக்கிறது. அதே போல விடுமுறை நாட்கள் ஞாயிற்றுக்கிழமைகளில் முன்பு 10 மணி வரை வைத்தியசாலை இயங்கியது. ஆனால் இந்த நாட்களில் இப்ப மருந்தாளர் இல்லாததால் இந்த வைத்தியசாலைகள் இயங்குது. எனவே இது கடல் கடந்து மிக தொலைவிலே இருக்கக்கூடிய அனைத்து விதத்திலுமே பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த தீவகத்திலே நாங்கள் அடிப்படை இந்த 4-5 கோரிக்கைகளை முன்வைத்த இந்த 4 அடிப்படை உரிமைகளுக்காகவே போராடுகின்றோம். இந்த போராட்டத்துக்கான தீர்வு கிடைக்க வேண்டும். இந்த போராட்டத்தினுடைய தீர்வு நாங்கள் ஒரு மாத கால அவகாசம் விடுகிறோம். அந்த அவகாசத்துக்குள்ளே இதற்கான தீர்வு கிடைக்காவிட்டால் எங்களுடைய போராட்ட வடிவங்களை மாற்றி இந்த 4 கோரிக்கைக்கான 5 அம்சங்களும்
தீர்வு கிடைக்கும் வரை உறுதியோடு இறுதி வரை போராடுவோம் என்பதையும் உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றேன். வரிசை யுகம் எப்போது முடியும், எப்போது தீரும் அவலமென முதியவர்கள் முதல் இளைஞர்கள் வரை அனைவரும் ஒருமித்த குரலில் முழக்கமிட்டனர். என்ன காரணம்னா, நான் ஒரு சிறு வயனா இருக்கும், ஒரு 10 வயசு 12 வயசு இருக்கும்போது இந்தியா ராணுவத்தை எதிர்த்து திலீபன் மாவீரன் திலீபன் நல்லூர் சந்தி உண்ணாவிரதம் இருந்த காலத்தில் நாங்கள் தீவக பாடசாலை மாணவர்களால் சேர்ந்து 2087 ஆண்டு அல்லப்பட்டி சந்தையில இருந்து நாங்கள் ஊர்வலமாக போகும்போது எனக்கு 10 வயது. இன்றைக்கு எனக்கு வயசு 50 வயசு. இன்றைக்கு நாங்கள் எங்க உள்ளூர் மண் உரிமைக்காக நாங்கள் இந்த இடத்துல கூடியிருக்கிறோம். அந்த வகையில் இந்த பேரணியை பார்க்கும்போது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். மற்ற ஊர் விஷயமா நாங்கள் கதைக்கிற போது நான் மேற்கு பகுதியை சேர்ந்த நான் கடந்த ஒரு 11 வருடமாக கிழக்கு பகுதியில் தொழில் செய்தேன், டூரிஸ்ட் சம்பந்தமானது. ஆனால் எங்களுக்கு அந்த ரோட்டு மிகவும் ஒரு மோசமான சூழ்நிலை. இதால் எங்கட மேற்கு பகுதி மக்களினுடைய வாழ்வாதாரமும் பாதிக்கப்படுது. காரணம் என்னென்றால், மேற்கு பகுதியிலே சுற்றுலா பார்க்கக்கூடிய இடங்கள் பல இருக்கின்றன. ஆனால் அந்த இதுக்கு யாழ்ப்பாணம் இருந்து வார ஒரு சுற்றுலாவியர் யாழ்ப்பாணம் இருந்து ஓடதாரர் நாங்கள் வாரம் மேற்க சமையல் ரெடி பண்ணுங்க. கடற்போக்குவரத்தை பார்த்து கொண்டால் 100 பேர் தான் இந்த போக்குவரத்தில் பயணிக்க முடியும் இந்த படகுல என்று சொல்லும் போது, அவர் இங்கே மேற்கு பகுதியில் அவர் சுற்றுலாவியருக்கு சமைத்து ஆக்கி வைக்கின்ற பொருளால் அவருக்கு முதலீடு வீணாகி போகிறது. அப்படி ஒரு போக்குவரத்து பிரச்சனை தான் எங்களோட கடல் போக்குவரத்து இருக்கு. இதுக்கு முக்கிய காரணமா எனது கருத்து இந்த இலவச போக்குவரத்து ஒன்று கொண்ட நல்லாட்சி அரசாங்கத்திலே இலவச போக்குவரத்து ஒன்று கொண்டறப்போதான் இதால் எங்கட கடல் போக்குவரத்து பாதிக்கப்படுகிறது என்று என்னுடைய கருத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எத்தனையோ பேர் எழும்பி வரியினம். மழை காலம் வந்தா குண்டுக்குள்ள இடமும் தெரியாது, வாகனங்கள் வந்தா விழுந்தெழும்பி, நான் கூடி விழுந்திருக்கிறேன் மோட்டார் பைக்கில் போய் அதுல விழுந்தெழும்பி. நாங்களே எல்லாரையும் கேட்டுன்னு தான் இருக்கிறோம், இந்த பாதையை திருத்திட்டாங்கோன்று. நீண்ட காலமாக திருத்தப்படவில்லை. முன்னையா மேற்கூர் மக்கள் ஒரு ஆஸ்பத்திரிக்கு வாரதாக இருந்தாலும் ஒரு நோயாளியை கொண்டு வாரதே பெரிய கஷ்டமாக இருக்குது. வாகனங்கள் வாராங்களும் இல்ல, பாதை சரியில்லை, நாங்கள் என்னண்டு உங்களை ஏத்துறதுண்டு வாராங்களும் இல்லை. எங்களுக்கு இந்த பாதையை முதலில் எங்களை சரி பண்ணி தருவோம். இழுத்தடிக்காமல் மேற்கூர் மக்கள் சுயமாக எங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து போற அளவுக்கு எங்களுடைய பாதை பிரதானமாக இருக்கிறது. அந்த பாதையை நீங்க சீர் செய்து தருவணும். மற்றது ஆஸ்பத்திரியும் நாங்கள் வந்தா இங்க மருந்தாளர்கள் இல்லையென்றால் அதுக்கும் பெரிய கஷ்டம்தான். திரும்பியும் போகணும். சில வேளை ஆஸ்பத்திரியில தங்கி சிகிச்சை பெற விரும்பினால் நிக்கலாம், அல்லது நாங்கள் மருந்தும் எடுக்காம திரும்பித்தான் போகணும். அதால பெரும் மேற்கூர் மக்கள் இன்னும் கூடிய சிரமத்தை தான் அடைந்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு இந்த பாதையை தெரியல நிவர்த்தி செய்து தருமாறு கேட்டுக்கொள்கிறோம் மக்கள் சார்பாக. போராட்டத்தின் இறுதியில் மக்களிடம் உரையாற்றிய நெடுந்தீவு பிரதேச செயலர் மக்களின் கோரிக்கைகள் நியாயமானவை என்றும் இதற்கான வேலை திட்டங்கள் படிப்படியாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். வெகு விரைவில் மக்களின் அடிப்படை தேவைகள் பூர்த்தி செய்யப்படும் என அவர் உறுதியளித்ததைத் தொடர்ந்து போராட்டம் தற்காலிகமாக கைவிடப்பட்டது. முன்மொழிவுகள் சமர்ப்பிக்கப்பட்டு மிக விரைவில் அவையும் எங்களுடைய கேபினெட் அப்ரூவலை பெற்று இந்த வேலை திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படும். அதை விட நாங்கள் கூடுதலான பெருமளவு அபிவிருத்தி வேலை திட்டங்கள் இந்த பிரதேசத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. கூடுதலாக வேற சொல்ல போனால் மற்றது எங்களுடைய பிரதேசத்தில் கூடுதலாக வறுமை என்பது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. ஆகவே இந்த வறுமையை போக்குறதுக்காக நாங்கள் கிட்டத்தட்ட 800 குடும்பங்களுக்கு அஸ்வெஸ்மா கொடுப்பனவு கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம். முதியோர் கொடுப்பனவு, சிறுநீரக கொடுப்பனவு, அதை விட விசேட தேவையுடைய ஒரு புதிய கொடுப்பனவு, பெரும் மக்களுக்கான அத்தனை பாதிக்கப்பட்டவர்களுக்கு முதியோருக்குரிய கொடுப்பனவு, நிவாரணங்கள் என பல்வேறுபட்ட உதவிகளை அரசாங்கம் வழங்கி கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த வகையில பார்க்கின்ற பொழுது உங்களுடைய தேவைகள் அனைத்தும் நீங்கள் கேட்கின்ற முக்கியமான தேவைகள் மற்றது நீங்கள் சொன்ன இந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற இஷ்யூ சம்பந்தமாக நேற்று நான் RDHS பிராந்திய சுகாதார பணிப்பாளருடையும் கதைச்சேன். அவர் புதன்கிழமையில டென்டல் டாக்டர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். ஒரு டென்டல் டாக்டர் இங்க வர
மற்றது விஓஜியா இருந்த டாக்டர் சரவணபவன் அவரையும் அவர் கடிதம் கொடுத்தாச்சுது எங்களோட பிரதேசத்துக்கு வருகை தர சொல்லி கடந்த காலத்தில் ஏற்பட்ட ஒரு சின்ன மனக்கசப்பு காரணமாக டாக்டர் பிரதேசத்துக்கு வருகை தராமல் இருந்தவர் மிக விரைவில் அவரும் இந்த பிரதேசத்துக்கு வருகை தருவார் என எதிர்பார்க்கின்றேன். அதே மாதிரி நிரந்தரமாக எங்களுக்கு ஆம்புலன்ஸ் டிரைவர் இந்த ஊர் இங்கே எனக்கே டிரைவர் இல்லை, நானும் நடந்தான் தெரியுறேன்னா எங்களோட ஊரில் டிரைவர் எடுக்கல. அது இங்கே ஆட்கள் யாருமே டிரைவராக இல்லை. அதே பிரச்சனை எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் இருக்கு. ஆகவே இப்ப நிரந்தரமா இங்கே ஒரு இங்கத்த ஊரை சேர்ந்த ஒரு ஆள் ஆம்புலன்ஸ் டிரைவராக பெர்மனண்டாக நியமிக்கப்பட்டிருக்கின்றார். அதே மாதிரி நீங்க சொன்ன அபிவிருத்தி உத்தியோகத்தருடைய அப்பாயின்மெண்ட் 28ஆம் தேதி அபிவிருத்தி உத்தியோகத்தர் நியமிக்கப்படுவார். 2 நர்சிங் ஆபீசர்ஸ் இருக்கிறாங்க. 2 சிங்களீஸ் களத்துறை அப்புறம் கோல்ட் மாத்திர பிரதேசத்தை சேர்ந்து 2 பெண் தாதியர்கள் முழு நேரமாக இங்கு வந்து கடமையாற்றி கொண்டிருக்கிறார்கள். ஆளணி பற்றாக்குறை என்பது எல்லா திணைக்களத்தையும் இங்கே மட்டும் இல்லை, இலங்கை பூராகவும் எல்லா திணைக்களங்கள்லையும் ஆளணி பற்றாக்குறை என்பது இருக்கிறது. வைத்தியசாலை பாடசாலைகளிலே அதே மாதிரி பாடசாலையில் இருக்கிற டீச்சர்ஸ் பிரச்சனை உண்மையிலேயே அதை நானே டிசிசி மீட்டிங்கில் பிரச்சனை சொன்னீங்கள். குடிநீர் பிரச்சனை என்பது உண்மையிலேயே ஒரு பிரச்சனை தான். எங்களுடைய பிரதேசத்துல நன்னீர் வசதி இல்லாத ஒரு பிரதேசம். ஆகவே இங்க உடனடியாக நாங்கள் எங்கேயாவது பெரிய அளவில் ஓவையர் டேங்கர் கட்டி பைப் லைனிங்கை செய்து கொடுக்கக்கூடிய ஒரு நிலப்பாடு இல்லை. இது நீண்ட காலமாக இருக்கிற பிரச்சனை. நன்னீர் இங்கே இல்லை பிரதேசத்தில். ஆகவே நாங்கள் ஆர்ஓ பிளான்ட் ஊடாகத்தான் இந்த திட்டத்தை செய்ய முடியும். ஏற்கனவே இருக்கிற ஆர்ஓ பிளான்ட் உங்களுக்கு தெரியும், 2 ஆர்ஓ பிளான்ட் அங்கே நிறுவி இருக்கிறோம். அந்த ஆர்ஓ பிளான்ட் ஊடாக 600 குடும்பங்களுக்குரிய நன்னீர் வழங்கப்பட்டு கொண்டிருந்தது. அதற்கு மேலதிகமாக எங்களுடைய கடற்படையினரும் ஆர்ஓ பிளான்ட் ஊடாக நன்னீர் விநியோகத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் நீண்ட காலமாக. போராட்டத்தில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் கலந்து கொண்டு தனது ஆதரவை வழங்கினார். இன்றைய தினம் நெடுந்தீவு மக்கள் தங்களுடைய அடிப்படை வசதிகளை வலியுறுத்தி மிக நீண்ட காலமாக தாங்கள் புறக்கணிக்கப்படுகின்ற விடயங்களை வெளிப்படுத்தி ஒரு பெரியொரு கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்றை நடத்தியிருக்கிறார்கள். மாவலித்துறையில் இருந்து பிரதிசேலம் வரையான தூரத்திற்கு நீண்ட ஒரு பேரணியாக வந்து பிரதேசத்திற்கு முன்னாலே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு தங்களுடைய கோரிக்கைகள் அடங்கிய மனுக்களை பிரதேச செயலாளரூடாக ஆளுநருக்கும் அரசினுடைய ஏனைய அமைச்சுக்களுக்கும் கையளித்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே நெடுந்தீவு ஒரு கடல் கடந்த ஒரு தீவாக இருந்தாலும் கூட தமிழர் தேசத்தை பொறுத்தவரையிலே சுற்றுலாத்துறையிலே எதிர்காலத்தில் மிக பெரும் வருமானத்தை ஈட்டித்தரக்கூடிய ஒரு பிரதேசமாக இருக்கிறது. கடந்த காலத்தில் யுத்தம் காரணமாகவும் மற்றும் இங்கிருக்கக்கூடிய வளப்பற்றாக்குறைகள், குறிப்பாக குடிநீர் நெருக்கடிகள் காரணமாகவும் இங்கிருந்து பெருமளவான மக்கள் வெளியேறி வேறு மாவட்டங்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் செல்ல வேண்டிய ஒரு துரதிர்ஷ்டவசமான ஒரு சூழல் ஏற்பட்டது. யுத்தம் முடிந்து 17 ஆண்டுகள் கடந்திருக்கிற நிலையிலே இந்த நெடுந்தீவு மக்களுக்கான நெடுந்தீவு உட்பட இந்த தீவக மக்களுக்கான அடிப்படை வசதிகள், குறிப்பாக போக்குவரத்து, குடிநீர் போன்ற கல்வி, சுகாதாரம் போன்ற வசதிகள் ஏற்படுத்தப்படாத காரணத்தினாலே மக்கள் மீள வந்து இங்கே குடியமர்வது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் கூட தொடர்ந்து இங்கே வாழ்வது என்பது மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கிறது. இந்த நிலைமை, இந்த அசமந்த போக்கு, இந்த பாராபட்சம் என்பது திட்டமிட்ட ரீதியிலே மேற்கொள்ளப்படுவதாகத்தான் நாங்கள் கருதுகிறோம். நாங்கள் இருக்கின்றார். ஆனாலும் ஆமை வேகத்திலே தான் சில விஷயங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதில் எங்களுக்கு பலத்த சந்தேகங்கள் இருக்கிறது. வீதி போக்குவரத்து வீதிகள் கூட சரியாக அபிவிருத்தி செய்யப்படவில்லை. 17 வருடங்களாகியும் இன்னும் இந்த பிரதான வீதி கூட முழுமையாக செப்பனிடப்படாத காரணத்தினாலே மக்கள் போக்குவரத்து செய்ய முடியாத நிலைமை காணப்படுகிறது. குடிநீர் மிகப்பெரிய பாரிய பிரச்சனையாக இருக்கிறது. இங்கிருக்கக்கூடிய குடிநீர் கிணற்றிலே சாராப்பட்டி என்கின்ற இடத்தில் இருக்கக்கூடிய குடிநீர் கிணத்திலிருந்து கடற்படையினர் குடிநீரை எடுக்கின்ற காரணத்தினாலே மக்களுக்குரிய குடிநீர் மிகப்பெரிய சிக்கலாக இருக்கிறது. அதிலும் இப்பொழுது ஏப்ரல் மாதம் அளவிலேயே கடந்த வருட இறுதியிலே கடுமையான மழை பெய்திருந்த போதும் கூட, பெருமளவு வெள்ளம் வந்திருந்த போதும் கூட, இன்று 4 மாதங்களிலே அந்த சாராப்பட்டி கிணற்றிலே நீர் உவராக மாறுகின்ற ஒரு நிலைமை ஏற்படுகிறது என்று சொல்லி சொன்னால் அதற்கு காரணம் அளவுக்கு அதிகமான நீர்
கடற்படையினரால் நுகரப்படுவதுதான் காரணமாக இருக்கிறது. ஒரு நாளைக்கு 2 லட்சம் நீர் அங்கிருந்து எடுக்கப்படுவதாக மக்கள் இங்கே பகிரங்கமாக குற்றஞ்சாட்டி இருக்கின்றார்கள். இந்த மக்களுக்கு குடிநீர் இல்லாத பொழுது மக்களுடைய எண்ணிக்கையை விட பல மடங்கு அதிகமாக இங்கே ஆக்கிரமித்து நிலை கொண்டிருக்கிற கடற்படையினருக்காக இந்த நீர் எடுக்கப்படுவது என்பது எங்களுடைய வளங்கள் வீணே கொள்ளையடிக்கப்பட்டு எங்களுடைய மக்களுக்குரிய அந்த வாய்ப்புகள் மறுக்கப்படுவதாகவே அமைகிறது. ஆகவே அந்த கிணற்றிலிருந்து கடற்படையினருக்காக நீர் எடுக்கப்படுவது உடனே கடந்த அரசாங்கங்களை குற்றஞ்சாட்டி வந்த அனுரகுமார திசாநாயக்கா இன்று பதவிக்கு வந்து 2 ஆண்டுகளை நெருங்குகிற பொழுது இன்றும் இந்த பிரதேசம் ஒரு புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறது என்று சொன்னால் அவர்கள் பதவிக்கு வருவதற்காக கடந்த அரசாங்கங்களை குற்றஞ்சாட்டினார்களே தவிர அவர்களை போன்று ஒரு இனவாத ரீதியாக இந்த பகுதிகளிலே தமிழ் மக்கள் வசதிகளை பெற்று அவர்கள் இங்கே நிரந்தரமாக குடியமர்ந்து விடக்கூடாது, வெளியேறினவர்கள் மீண்டும் வந்து விடக்கூடாது என்பதில் அனுர அரசாங்கமும் குறியாக இருப்பதைத்தான் நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. என்னை பொறுத்தவரையிலே இந்த மக்களுடைய போராட்டம் நிச்சயமாக மாற்றங்களை ஏற்படுத்தும். அரசுக்கு ஒரு நெருக்கடியை நிச்சயமாக இது ஏற்படுத்தும். இந்த போராட்டங்கள் ஊடாக இந்த உரிமைகளை உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும் என்கின்ற அசைக்க முடியாத நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. அந்த காரணத்தினால்தான் இன்று இந்த போராட்டம் நடைபெற இருக்கிறது என்ற அந்த தகவல் அறிந்த பொழுது நாங்கள் இந்த இடத்துக்கு வர வேண்டும் என்பதற்காக நாங்கள் வந்திருக்கின்றோம். ஏனென்று சொன்னால் இந்த மக்களுடைய போராட்டங்களை வலுப்படுத்துவதன் மூலமாகத்தான் நாங்கள் இந்த மக்களுடைய உரிமைகளை உறுதிப்படுத்திக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அந்த வகையிலே இந்த போராட்டங்கள் இவ்வாறான செயல்பாடுகள் ஒற்றுமையான செயல்பாடுகளின் ஊடாக எங்களுடைய மக்களின் இந்த வள பற்றாக்குறைகளை நிவர்த்தி செய்து கொள்வதற்கும் கிடைக்க வேண்டிய அபிவிருத்திகளை பெற்றுக் கொள்வதற்கும் பாடசாலை மருத்துவம் போன்ற தேவைகளை நிறைவு செய்து கொள்வதற்கும் இது வழிவகுக்கும் என்ற ஒரு அடிப்படையிலே நாங்கள் இந்த மக்களோடு இருப்போம். எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் சுயினம் காரணமாக அவர் அந்த சிகிச்சை பெற்று திரும்பி இருக்கிற நிலையிலே உடனடியாக சமூகம் அளிக்க முடியாத காரணத்தினாலே அவர் வர முடியவில்லை. நிச்சயமாக எதிர்காலத்திலே வந்து உங்களை சந்திப்பார் என்பதை இந்த இடத்திலே கூறி இந்த விடயங்கள் தொடர்பாக உரிய சம்பந்தப்பட்ட அமைச்சுக்களுக்கு அவரூடாக இந்த விடயங்கள் தெரியப்படுத்தப்பட்டு இதை நிவர்த்தி செய்வதற்கான முயற்சிகள் அனைத்தும் எடுக்கப்படும் என்பதனையும் இந்த இடத்திலே உங்களுக்கு தெரிவித்து என்னுடைய கருத்துக்கள் என்று இதற்கிடையில் அரசாங்கம் உடனடியாக செயல்படாவிட்டால் போராட்டம் அடுத்த கட்டத்திற்கு செல்லும் என மக்கள் எச்சரித்துள்ளனர். அதிகாரிகளின் வாக்குறுதிகள் வெறும் காகிதத்தோடு நின்றுவிடுமா அல்லது நெடுந்தீவு மக்களின் துயரம் தீர்க்கப்படுமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். உப்பு நீரை குடிக்க திணிக்காதே திணிக்காதே உப்பு நீரை குடிக்க உப்பு நீரை குடிக்க தாராப்பட்டி நீரை சுரண்டாதே சுரண்டாதே தாராப்பட்டி நீரை தாராப்பட்டி நீரை தாராப்பட்டி நீரை தாராப்பட்டி நீரை இயற்கை நீரூற்றுக்களை அழிக்காதே அழிக்காதே 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 வனமரத்தில் வவ்வாலா வெடிக்க சவாலா வனமரத்தில் வவ்வாலா வெடிக்க சவாலா வனமரத்தில் வவ்வாலா வெடிக்க சவாலா நெடுந்தீவுக்கு வைத்தியசாலைக்கான ஆளணியை இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.